அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களுக்கும் இந்த அமலை எடுத்து காட்டும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழியை வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய, நம்மளுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய, நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. இந்த அமலை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் மனிதர்களாகி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பலவிதமான தேவைகள் இருக்கும், இன்னும் பலவிதமான கஷ்டங்கள் சோதனைகள் இருக்கும். அதை ஒரு சிலர் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் நம்ம அல்லாஹ்விடத்தில் சொல்லி தினமும் அமல் செஞ்சு அவனிடத்தில் கையேந்தி கேட்டுட்ருப்போம். இப்படி நிறைய அமல்கள் செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமல்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தினமும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சாலே போதும், அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பான். இது அனுபவம் கண்ட உண்மையினே சொல்லலாம். ஏன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம், நம்ம நபி சொன்ன விஷயம் என்றைக்குமே பொய்யாகாது. அதனால் அல்லாஹ் தஆலா மேலே முழு நம்பிக்கை வச்சு ஈமானோட உறுதியோட இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு வாங்க. இந்த அமல்கள் உங்களுடைய அமல்கள் பட்டியலில் இருந்தாலும் சரி, இல்லை நான் வேறு அமல்கள் செய்கிறேன் அப்படின்னாலும் இந்த அமல்களை நீங்கள் சேர்த்து செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துறது இல்லாமல் நமக்கு நல்ல மாற்றங்களையும் இன்னும் செழிப்பையும் ஏற்படுத்துகிறான். இன்னும் சொல்லப்போனால் நிறைய சகோதரிகள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட ஷேர் பண்ணி துஆ செய்ய சொல்கிறீங்க. நிச்சயம் எனக்கு நான் எப்படி துஆ செய்வேனோ அதே போல் தான் என்னுடைய துஆவிலையும் உங்களை நான் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். அதனால் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அமல்களின் மூலம் அல்லாஹ் தஆலாவை நெருங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டி நானும் துஆ செய்கிறேன். உங்களுடைய துஆவிலையும் என்னை சேர்க்க மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் மின்னல் வேகத்தில் நடத்தி தருவானாக. ஆமீன் ஆமீன் சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அதாவது நம்மள நிறைய சகோதரிகள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் வியாபாரத்தில் வருமானத்தில் பரக்கத் வேணும், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க அப்படின்னு. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு செல்வம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. பணம் நம்ம கையில் குவிறதுக்கான ஒரு திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு திக்ரு, ஆனால் அல்லாஹ் தஆலா அதன் மூலம் நமக்கு பல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குறான். இதை பற்றின ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பதாக 2 நூல்களில் பதிவு செய்யப்படுது. பைஹகி அப்படிங்கிற நூல்லையும் திருமதி அப்படிங்கிற ஹதீஸ் நூல்லையும் பதிவு செய்யப்படுது. இதை பற்றி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்க புதையல்லிருந்து சொர்க்க பொக்கிஷத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை ஒரு மனிதர் ஒரு அடியான் தினமும் ஓதும்போது, இதை ஓதி அல்லாஹ் தஆலாவிடத்தில் உதவி தேடும்போது ரொம்ப அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைகிறான். அது மட்டுமா இதனுடைய சிறப்பு அப்படின்னா இல்லை. நம்ம ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோய், குறைஞ்சபட்ச நோய் கவலை. இந்த கவலை அப்படிங்கிறது இல்லாமல் யாருமே இல்லை. அப்படி 99 வகையான நோய்களுக்கு மருந்து இந்த ஒரு திக்ரில் இருக்குது. அதில் குறைஞ்சபட்ச ஒரு நோயின்னு சொல்லப்போனால் இந்த கவலை. அப்போது இந்த கவலையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் 70 வகையான தீமைகள் தடைகள், அதில் ஒன்று பார்த்திங்கன்னா வறுமை. இந்த வறுமை அப்படிங்கிறது நம்மளுடைய
நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த ஒரு திக்ரு நமக்கு தருது. இந்த திக்ரை ஓதி நம்ம பல தேவைகள் வேணாலும் கேட்கலாம். அல்லாஹ்விடத்தில் ஒரு தேவையை கேட்டால் நமக்கு பல தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரான். பொருளாதாரத்தில் பரக்கத்தும் ஏற்படுது. அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். மொதல் அமல் இதுதான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த திக்ரனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், இல்லை நம்ம வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக இதனுடைய பலன் நீங்களும் தெரிஞ்சு உங்களுடைய அமல்களில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குறான். ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு. இது நம்ம ஓத தெரியாதவங்க கூட இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம ஓதுறதுக்கு முயற்சி செய்யலாம். ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இன்ஷா அல்லாஹ் இன்றைய மகரிபை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் உட்காந்து மொதல் அமல் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதை இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதுங்க. 100 முறை மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு இல்லை. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய தேவைகள் இருக்குது, எனக்கு இந்த தேவை அவசியமானதாக இருக்குது, எனக்கு இது இன்றைக்கே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவை அதிகமாக நெருங்குங்க. அதிக எண்ணிக்கையில் ஓதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவை நெருங்குங்க. நிச்சயம் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய கண்ணீரை நமக்கு துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ராக இந்த திக்ரு இருக்குது. இதை குறைஞ்சபட்சம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 100 முறை ஓதிடுங்க. ஓதி முடிச்சுட்டு அதே அமர்வில் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் வாக்கியா என்று சொல்லக்கூடிய இதா வக்காத்தில் வாக்கியா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஓதுங்க. ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த ஒரு சூறாவை தினமும் நீங்கள் வழமையாக ஓதி வர்றது மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வறுமையை விரட்டுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஒரு முறை ஓதுறது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த சூறாவை ஒரு முறை ஓதிட்டு அதே அமர்வில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாக்களை நீங்கள் சின்ன சின்ன சூறாக்கள் தான் 10 பிஸ்மிகளை கொண்ட 10 பிஸ்மில்லாஹ்களை கொண்ட 5 சூறாக்களை நீங்கள் ஓதும்போது நிச்சயம் அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில், பணத்தில், செல்வத்தில், வருமானத்தில், வசதியில், தொழிலில், இப்படி எல்லாத்துலேயும் நமக்கு பரக்கத்தை கொடுக்குறான். நம்மளுடைய வாழ்க்கையவே அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக மாற்றுறான். அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம். மொதல் சூறா சூரத்துல் காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய குல் யா அய்யுஹல் காஃபிரூன் மொதல் சூறா. இரண்டாவது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரத்துல் நஸ்ர். மூன்றாவது சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹது சூறா. நான்காவது பார்த்திங்கன்னா குல் அஊது பி ரப்பில் ஃபலக் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் ஃபலக் சூறா. ஐந்தாவது பார்த்திங்கன்னா குல் அஊது பி ரப்பின் நாஸ் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் நாஸ். இந்த சூறாக்களை ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா, முடியும் போதும் பிஸ்மில்லா. ஆக மொத்தத்தில் இந்த 5 சூறாக்களும் 10 பிஸ்மிகளை கொண்டு நீங்கள் ஓதி இந்த 3வது அமலை நீங்கள் கண்டிப்பாக இதை முடிச்சிருங்க. இதை தினமும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் அன்னன்னைக்கு நீங்கள் வியாபாரத்தை தொடங்குறீங்க அப்படின்னா இந்த சூறாக்களை 10 பிஸ்மிகளை கொண்ட இந்த 5 சூறாக்களை ஓதிட்டு போய் கடையில் உட்காருங்க, வியாபாரத்தில் உட்காருங்க. அல்லாஹ் தஆலா அந்த வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னும் அந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கை வச்சு ஈமானோட அல்லாஹ் மேலே முழு உறுதியோடு நீங்கள் இந்த ஒரு 3 அமல்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். 3 நாட்களே நல்ல பலன் நமக்கு தெரியும். நினைச்ச காரியங்களை அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான். நம்ம நினச்சிட்ருக்க, ஆசைப்படுற, காத்துட்ருக்க எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டுவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் தான் இந்த அமல். இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த 5 சூறாக்களையுமே உங்களுக்கு நான் தஜ்வீத் முறைப்படி ஓதியும் காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم.
قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاسات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இந்த சூறாக்கள் தான், இந்த 5 சூறாக்களுமே சின்ன சின்ன சூறாக்கள் தான். இதை 10 பிஸ்மிகளை நீங்கள் கொண்டு இதை ஓதி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துஆ செய்யும்போது அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். நம்ம நினச்ச தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரான். மொதல் விஷயம் அந்த திக்ரு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. 2வது சூரத்துல் வாக்கியாவை ஒரு முறை ஓதுறீங்க. 3வதாக இந்த 10 பிஸ்மிகளை கொண்டு 5 சூறாக்களை கொண்டு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை காலையில் ஓதி தொடங்குங்க. அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். இந்த 3 அமட்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரும்போது அல்லாஹ் நமக்கு தரான். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீரை துடைத்து நம் வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். அனைத்துமே லாபமும் வெற்றியும் பெற, பிரச்சனைகள் நீங்க, துஆ கபுலாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். கேட்கக்கூடிய துஆக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அமலின் மூலம் அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால் மறக்காமல் நன்மையை நியத்து வச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமும் பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.